கடந்த 2 நாட்களாக மிரட்டிக் கொண்டிருந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியிருக்கும் மிக முக்கிய செய்தி இது. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கரையை கடக்க தொடங்கியது பெஞ்சல் புயல் என வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்த நேரத்திற்கான மிக முக்கிய செய்தி இது. பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கி இருப்பதாகவும் இதனால் கரையை தொடக்கிய பெஞ்சல் புயல் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 2 நாட்களாக பெஞ்சல் புயல் பயமுறுத்தி கொண்டிருந்த வேளையில் மழை தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. உங்கள் தகவல்கள் தரலாம், விரிவான தகவல்கள். மோகன்ராஜ், கடந்த ஒரு வார காலமாக இந்த பெஞ்சல் புயல் உருவாகுமா உருவாகாதா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளும் விவாதங்களும் இருந்த நிலையில இந்த பெஞ்சல் புயல் உருவாகி தற்போது கடற்பரப்பிலிருந்து நிலப்பரப்பை தொடங்கி இருக்கிறது. இந்த பெஞ்சல் புயல், அதாவது பெஞ்சல் புயல் கரையை கடக்க தற்போது தொடங்கி இருக்கிறது. அதனுடைய ஆரம்ப புள்ளி தற்போது நிலப்பரப்பை தொட்டிருக்கிறது. தொடர்ந்து இது 3 முதல் 4 மணி நேரமாகும் கரையை கடப்பதற்கு என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த பெஞ்சல் புயல் என்பது தற்போது கூட சென்னையிலிருந்து சுமார் ஒரு 90 கிலோமீட்டர் தொலைவிலும் மகாபலிபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது என்பதனை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில பெஞ்சல் புயலினுடைய குறிப்பாக ஒரு புயல் என்றாலே கண் பகுதி, அதன் பிறகு அது அகண்டு விரிந்திருக்கக்கூடிய அந்த சூறாவளி காற்று சுற்றுவது போல இருக்கக்கூடிய அந்த பகுதி வாய்ப்பகுதி என்று அதை சொல்வார்கள். எனவே அந்த முதலாவதாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பகுதி தற்போது நிலப்பரப்பை தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து இந்த பெஞ்சல் புயல் மேற்கு தென்மேற்கு திசையில நகர்ந்து வட தமிழ்நாடு புதுச்சேரிக்கு உட்பட்ட இந்த காரைக்கால் மகாபலிபுரத்திற்கு இடையே கரையை கடக்கும் என்று ஏற்கனவே கணித்திருப்பது போலவே இது தற்போது கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. நிலப்பரப்பை தொட்டு தற்போது அதனுடைய ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. இந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்கக்கூடிய ஒரு தருவாயில 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை காற்றினுடைய வேகம் இருக்கும். சமயத்துல 90 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. இந்த கரையை கடக்கக்கூடிய இந்த நிகழ்வை தொடர்ந்து டாப்ளர் இயந்திரம் மூலமாக, அதே போல ரேடார் இயந்திரம் மூலமாக வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தற்போதைய தகவலாக தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த பெஞ்சல் புயல் மிகவும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சென்னை வடகடலோர மாவட்டங்கள் முழுமையாக அதிக அளவு மழைப்பொழிவை தந்து அதிக அளவு தரைக்காற்றுடன் பல்வேறு இடங்களை மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருந்த இந்த பெஞ்சல் புயல் தற்போது கரையை கடக்க தொடங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆகும் இந்த பெஞ்சல் புயல் கரையை கடப்பதற்கு என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது கணித்திருக்கிறது. இந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் போது கிட்டத்தட்ட 11 அல்லது 12 மணி வரை ஆகலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. மோகன்ராஜ், சிவா, அதாவது 3 to 4 மணி நேரம் பெஞ்சல் புயல் கரையை கடக்க மொத்த கால நிர்ணயம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மையப்பகுதி கரையை கடக்கும் கரெக்டான நேரம் ஏதாவது அறிவிப்பு இருக்கிறதா, தகவல் இருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது வாய்ப்பகுதி கண் பகுதி என்று அந்த 2 பகுதிகள் தான் இந்த பெஞ்சல் புயலை பொறுத்தவரை இருக்கிறது. கண் பகுதி என்பது சூறாவளி காற்று சுற்றும் போது அதில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு துவாரம் போன்ற ஒரு பகுதி தான் கண் பகுதி. அந்த கண் பகுதி கரையை கடக்கும் போது காற்றினுடைய ஒரு தாக்கம், அதனுடைய வேகம் என்பது அதிகரிக்கக்கூடும். எனவே ஒட்டுமொத்தமாக 3 to 4 மணி நேரம் ஆகும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில 2 மணி நேரத்தில் இந்த கண் பகுதி என்பது நிலப்பரப்பை அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் வானில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் என்பது வானிலை ஆய்வு மையத்தின் மூலமாகவே 100% கணிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் காற்றினுடைய வேகம், அந்த மாறுபாடு உள்ளிட்டவை எல்லாம் தொடர்ந்து அது கணிக்க முடியாத, இயற்கையை எவராலும் யூகிக்க முடியாது, கணிக்க முடியாது என்பதை போல அது ஓரளவு அதனை கணிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டிலேயே அவர்களும் இருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தற்போதைய வானிலை ஆய்வு மையத்தினுடைய நிலவரமே ஒட்டுமொத்தமாக 4 மணி நேரத்தில் இந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்கும். நீங்கள் கேட்டது போல அந்த கண் பகுதி கரையை தொடுவதற்கு அடுத்த 2 மணி நேரம் வரை ஆகலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது இருக்கின்றது. மோகன்ராஜ், சிவா, அதாவது 3 to 4 மணி நேரம் ஆகும் பெஞ்சல் புயல் கரையை கடக்க. கிட்டத்தட்ட மணி 7 மணி ஆகிறது. ஒரு 9 மணி அளவில் மையப்பகுதியும் 10-11 மணிக்குள் இந்த புயல் கரையை கடந்துவிடும் என்ற தகவல் தந்ததற்கு நன்றி சிவா.